வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் மக்களே. காதல் கசக்குதையா அப்படின்னு பாடிட்டு இருந்த காலமெல்லாம் போச்சுங்க. இப்போ காதல் இனிக்குதையா, கல்யாணம் நடக்குதையா அப்படின்னு பாடுற காலம் வந்துருச்சுங்க. 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த வருஷம் யாருக்கெல்லாம் மன்மதபானம் கரெக்டா தைக்க போகுது, யாருக்கெல்லாம் வீட்டுல சம்மதம் கிடைச்சு கெட்டி மேளம் கொட்ட போகுது, அந்த லக்கி ராசிகள் லிஸ்ட்ல உங்க ராசி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷம். முதல்ல நம்ம மேச ராசியை தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வருஷம் ராகு 11ஆம் இடத்துல இருக்காருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால எதிர்பாராத திருப்பங்கள் நடக்குங்க. ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காதலை இந்த புத்தாண்டுல தைரியமா சொல்வீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களே உங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. சோ மேச ராசி சிங்கிள்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. அடுத்ததா மிதுனங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இது வரைக்கும் உங்க காதலுக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் பனி போல விலகும். நீயா நானா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்த காதலர்கள் மத்தியில இப்போ ஒரு அந்யூன்யம் கூடுங்க. முக்கியமா வேற்று மொழி அல்லது வேற்று மதத்துல காதலிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா சிம்மம். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் மற்றும் ராகுவோட தாக்கம் இருந்தாலும் குருவோட பார்வை உங்க திருமண வாழ்க்கைய அழகாக்க போகுதுங்க. எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு மிராக்கிள் நடக்குங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து வாழலாங்க. அடுத்து தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுபகிரகங்களோட பார்வை இருக்குங்க. இதனால புதுசா காதல் மலரும், பழைய காதல் கல்யாணத்துல முடியுங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறமா உங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா மாறப்போகுது. நீங்க எப்ப ஐ லவ் யூ சொல்வீங்க அப்படின்னு ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா சொல்லிருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க. காதல் கை கூடணும் அப்படின்னா வெறும் ராசி பலன் மட்டும் போதாதுங்க, கொஞ்சம் எஃபர்ட்டும் போடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபடுங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கூட சேரணும்னா திருப்பதி பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதி பாடல்களை கேளுங்க. மனசுல இருக்கிற குழப்பங்கள் தீரும். உங்க ராசி இந்த லிஸ்ட்ல இல்லையா அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்க லக்னம் மற்றும் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். உங்க ராசி என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் அப்டேட் நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட லவ்வர் அல்லது நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.